அப்புறம் என்ன கேக்குற? நீங்க தான் சொன்ன இப்படி கை காட்டினா கேட்கறது கிடைக்கும்டா நீங்க. சாமி கிட்ட கேட்டா இது இல்ல, என்னடா உங்ககிட்ட பெரிய ராவடியா போச்சு. என்னங்க வேணுங்கிறதாங்க கேக்குறேன். நேரத்துக்கு தேவை. சாமி கிட்ட என்னால கேட்பாங்க, சாமி என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், நான் வீடு கட்டணும், ஒரு வண்டி வாங்கணும், இப்படி சொல்லி ஒரு வேண்டுதலை வச்சா அதை நிறைவேற்ற வைக்கலாம். ஏன்னா சாமி கிட்ட போய் எனக்கு கோட்டை வேணும்னு கேட்டா அகராதி வேணும் வர வார்த்தை அல்லவா? கட்டி சாமியாட்டு கை காட்டினா கிடைக்கும்னாரு, இப்ப முடியாதுங்கிற. சரி அது வேணா, இந்த வரமாவது கொடுங்க. நீ கேட்கக்கூடிய வார்த்தை உண்மையா நல்ல வார்த்தை கேட்க மாட்டேன். சரி இதையாவது கொடுங்க. நல்ல வார்த்தை கேட்பாயா? நல்ல வரம் கேளுப்பா. எங்க ஊர்ல கல்யாணம் திரட்டி ஊடு புண்ணியாசனம் நல்லது கெட்டதான் எனக்கு வந்து பத்திரிக்கை கொடுப்பாங்க, அழைப்பு அழைப்பு கொடுப்பாங்க. நான் போயிருவேன். சரி அங்க போய் சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு பந்தி எல்லாம் முடிஞ்ச உடனே மொய் வாங்குவாங்க. ஆமாப்பா மொய் வாங்குவாங்க. நானும் ஆயிரக்கணக்கில் மொய் வைப்பேன். ஆமாங்க. சரி நாம எதுக்கு மொய் வைக்கிறோம்? எதுக்கு மொய் வைக்கிறது? நம்ம வீட்டுல ஒரு நல்லது கெட்டது நடந்தா வைக்க மொய்யெல்லாம் நமக்கு வந்து சேரும். உண்மைதானப்பா அப்படின்னு சொல்லி நிறைய போற விசேஷத்தெல்லாம் வைக்கிறதுக்கு அதுக்குதான் மொய் வைக்கிறது. ஆனா எங்க வீட்டுல எந்த விசேஷம் நடக்கல. ஒரு விசேஷம் நடக்கலையா? யாவும் பொட்ட புள்ள வயசுக்கு வந்த விட திரட்டி பண்ணி வசூல் பண்ண வேண்டியதானே? யாரு பொட்ட புள்ள? பொட்ட புள்ள ஒண்ணு இருக்குதுல்ல, கல்யாணமே ஆகல, பொட்ட புள்ள எப்படி இருக்கு? கல்யாணமே ஆகல, பொண்டாட்டி இருக்குதுன்னு சொன்னா பொண்டாட்டி இருக்குதுங்க. கல்யாணம் எல்லாம் எப்படியா பொண்டாட்டி வரும்? கல்யாணத்துக்கு தானே பொண்டாட்டி இல்ல, பொண்டாட்டி இருக்குது. அது யாரப்பா பொண்டாட்டி? எங்க அப்பனை பார்த்த பாட்டி. உங்க அப்பனை பார்த்த பாட்டி போய் எப்படி நீ கல்யாணம் பண்றது? ஏன் அது எப்படி கிளம்பி? அது எப்படி எங்க அப்பங்காரன் எங்க அம்மால பொண்டாட்டி வச்சுக்கிறான், அதுக்கு பழிக்கு பழி அவங்க அம்மால நான் பொண்டாட்டி வச்சுக்கிட்டேன். சரி அப்ப இந்த பணத்தை எப்படிதான் வசூல் பண்றது? நம்ம வீட்டுல எந்த விஷயம் நடக்கலையே, ஒரு ஜீவனை நம்பிக்கிட்டு இருந்தேன். இது இன்னும் ஒரு வழி இருக்கிறது. என்ன? உன் பங்காளி குழந்தைகள் யாராவது இருந்தா அந்த பங்காளி குழந்தைகளை கூட்டிட்டு வந்து மொட்டை அடிச்சு காது குத்தி வசூல் பண்ண இந்த பணமெல்லாம் வந்து விடுமாப்பா. இந்த பேச்சு பேசாதீங்க. ஏன் சாமி? மொய் வைக்கிறது நானு. பங்காளி வீட்டுல விசேஷம் பண்ணுனா அந்த மொய் எனக்கு வந்து சேருமா? பங்காளி குழந்தைகளும் நம்ம குழந்தைகளும் ஒண்ணுதான் சொல்லி எப்படி பங்காளி பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க எப்படி ஒண்ணு ஆகும்? பங்காளி பொண்டாட்டி என் பொண்டாட்டி ஆகிருவாளா? இது தவறப்பா, இது தவறு. சரி இது இந்த பணத்தை எப்படிதான் வசூல் பண்றது? ஒரு ஜீவனை நம்பிட்டு இருந்தேன். அந்த ஜீவன் யாரு? அந்த ஜீவன் வயசுக்கு வந்ததுன்னா அதை வச்சு திரட்டி பண்ணி மொய் பணம் வசூல் பண்ணிக்கலாம். சரி அந்த ஜீவன் யாரு சீக்கிரம் சொல்லு. அதனாலதான் வச்சிருக்கிறேன். எங்க அப்பனை பார்த்த பாட்டி. சரி எங்க பாட்டியா வயசுக்கு வர்ற மாதிரி வரம் கொடுக்கும். பாட்டி வயசுக்கு வரணும் கொடுத்துருவாரு. பாட்டியா வயசுக்கு வர அவனை திரட்டி பண்ணணும். பாட்டி வயசுக்கு வந்திருக்குடா. எப்படி எனக்கு விவரம் தெரிஞ்சு பாட்டியால திரட்டி பண்ணலையே? ஏன்னா உங்க ஒப்பனை பார்த்த பாட்டி வயசுக்கு வராது இருந்தா அந்த கிழவிக்கு உங்க ஒப்பனை பிறந்திருப்பான். உங்க ஒப்பனுக்கு நீ எப்படா பிறந்திருப்ப? நான் எங்க அப்பனுக்கு பிறக்கலையே, முன்னாருக்கு பிறந்தேன். எங்க அம்மாளுக்கு தானே பிறந்தேன். அப்ப உங்க ஒப்பகார எங்க போயிட்டான்? நான் பிறகுற அன்னைக்கு எங்க அப்பா ரிக்கவண்டிக்கு போயிட்டான். எங்க அம்மால சேனை பண்ணி விட்டுட்டு எங்கேயோ மானம் கெட்ட குடும்பம் பாருக்குதப்பா அவருடைய குடும்பமானது. அந்த பணத்தெல்லாம் இது மாதிரி எல்லாம் வசூல் பண்ண முடியாது. நந்தீஸ்வரா இந்த மாதிரி நீ நல்ல வரத்தை கேட்க மாட்டேன், நானும் உனக்கு வரத்தை கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. இருந்தனால இந்த தினத்துல எனக்கு வேலை காத்து கொண்டு இருக்கிறது. அதனால பூலோகத்துல மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பூலோகத்துல சென்று மக்களுக்கு நான் படைய வைக்கிறேன் போகிறேன். அதனால நன்றியா இருந்து வர ஆயிரம் வார்த்தை சொல்வேன். நன்றியா இருந்து வர ஆயிரம் வார்த்தை சொல்வேன். நான் வரமத தர வேணும். சீக்கிரமாக சென்று உமையவள் சக்தியானவள் அந்த புறத்தில் இருக்கிறார். நான் அழைத்ததாக சீக்கிரமாக சென்று அழைத்துக் கொண்டு வா. பரமேஸ்வரனானவர் தேவியாகிய உமையவள் பார்வை சக்தி அழைக்க சக்தி தேவி சபை தர்பார் மற்ற விஷயம் அபராளர்.
டைம் இருக்குது.
நிறுத்த சபைக்கு முதற்கண் பணிவான வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். அம்மம்மா எங்கடா இருக்கிற? தீரானது இருக்கும் தெய்வீக சபை. தெய்வீக சபையில் ஆணாய் பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாய் பிறந்த நம்ம தருமை தாய்மார்களும் அனைவரும் கடவுளை போல் சூழ்ந்திருக்கிறாங்க. என்ன காரணம்? காளியம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு, காளியம்மன் திருவிழாவை முன்னிட்டு நமக்கு போதும் என்று சொல்லக்கூடிய அன்னதானம், போதாது என்று சொல்லக்கூடிய சுடதானத்தை கொடுத்து நமக்காக ஒரு சதுர்நாட்டியம் அரங்கேற்றம் செய்துள்ளார். ஆமா, அவர்களுக்கும் நான் வெளியே வந்தவுடனே இன்னும் எங்கள் ஊரை சேர்ந்த பிரேமக்கா அவர்களும் ஜீவாக்கா அவர்களும் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் எனக்காக காணிக்கை வாரி வாரி வழங்கினார். அவர் குடும்பமானது எந்த முகம் சொன்னாலும் தங்க முகமாக இருந்து என்றும் நிறைகடலாக வாழ பாலாறு செலமாக அமோகம் செய்யும். அம்மம்மா தீரான தீப ஒளியும் தேவி கம்முனா தூங்கிட்டாச்சு இருந்திருப்பாங்க. எழுப்பிட்டு சத்தம் அவங்க ஊர் அப்படிதான் பேசுவாங்க. அவங்க ஊரா இருந்தா ஏன் பேசுறாங்க? நத்தாளமா மாட்டாடுவாங்க. மீயூரா இருந்தா மீட்ட போய் மாட்டாடு, குடித்தா மாட்டாட்டு அடிக்குமே. மா குடித்தா எல்லாம் காண மாட்டாங்க. வரிச்சுட்டே படுங்கடா, தூங்குங்கடா எல்லாம். தீரான தீப ஒளியும் தெய்வீகமா இந்த சபையிலே இதுல அரங்கேற்றம் தர நாடகம் என்ன சொல்லு. இன்னைக்கா தெரியாது, சொல்லுடி. தெரியாது எனக்கு தெரியும், தெரியாம இப்ப என்ன கேட்டுட்டு இருக்கிற? இல்ல நீ சொல்லுவியான்னு பார்த்தேன். யாரு? வனபத்திரகாளியம்மன் பிறப்பு. பத்திரகாளியம்மன் பிறப்பு. அப்படியா? சரி சரி அக்கா சொல்லுங்க. இன்றைய தினம் அரங்கேற்றம் சொன்ன நாடகமும் வனபத்திரகாளியம்மன் பிறப்பு நாடகத்திலே நான் வந்தபடியா நான் யாரு? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரிகிறது? தெரியும். அப்படியா? பருமதராஜன் பெற்ற ஒரு அழகிய உலகம். இப்படிப்பட்ட ஒரு பிரபஞ்சத்திலே நடப்பன பரப்பன ஊரும் வகை நீந்தும் வகை அனைத்து ஜீவராசிகளும் மொத்தம் 8,86,000 ஜீவ பேத உயிரினங்கள். இப்படி 8,86,000 ஜீவ பேத உயிரினங்களுக்கும் உலக தாயாக விளங்கி வரக்கூடிய நான் தான் உமையவள் பார்வதி. பார்வதி உண்மைதான். உலகில் உள்ள மக்களுக்கெல்லாம் நான் தான் தாய். எல்லாத்துக்கும் தாய். உண்மைதான். எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்மைதான். சரியம்மா, ரைட்டு. எல்லா உயிரினங்களுக்கும் நடப்பன பரப்பன ஊரும் வகை நீந்தும் வகை செடி கொடி தாவரங்கள் அனைத்திற்குமே நான் தான் தாய். எல்லாத்துக்கும் தாய்ங்கிறீங்க. உங்களுக்கு தாய் யாரு? நீங்க எப்படி பிறந்தீங்க? நான் எப்படி பிறந்தேன்? அம்மா என்ற சொல்லினாலே
கிடையாது, எவரும் கிடையாது. சரி வேற உயிரினங்கள் எதுவும் இல்ல. உண்மைதான். ஆதி பகவான் என்று சொல்லக்கூடிய முனிவர் சரியாக பல ஆண்டு காலம் தவம் செய்தார். சரி சரி ஒரு அழகிய உலகம், இந்த உலகத்தை இப்படியே விட்டால் வீணாக போய்விடும் என்று சொல்லி இந்த உலகிற்கு நம்மால் நன்மை ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி தவம் செய்தார். உண்மைதான். உலகமா முனிவர் தவம் செய்யும் பொழுது ஆதி பகவான் அப்படி ஆதி பகவான் என்று சொல்லக்கூடிய முனிவர் தவம் செய்யும் பொழுது அந்த தவத்திலே எந்த ஒரு பலனும் இல்லாமல் போனது. சரி சரி அப்படி இல்லாமல் போன உடனே என்னடா ஆச்சரியமாக இருக்கிறது. நம்மால் நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லி தவம் செய்யும் பொழுது தவத்தில் எந்த ஒரு பலனும் இல்லாமல் போனது. என்னடா ஆச்சரியமாக இருக்கிறது. இத்தனை வருட காலமாக தவம் செய்யும் பொழுது தவத்தில் எந்த ஒரு பலனும் இல்லாமல் போனது என்று சொல்லி தன் கைகளை எடுத்து இப்படி மார் மீது வைத்து தேய்த்தார். ஆமா யோசனை பண்ணிக்கிட்டு. ஆமா அப்படி தேய்க்கும் பொழுது அதிலிருந்து ஒரு அழுக்கு கட்டியானது உருவானது. நார்மலா இப்படி கையை வச்சு தேய்ச்சா அழுக்கு கட்டி வரும்ல, அழுக்கு கட்டியானது உருவானது. பார்த்தான். அடச்சே ரேய் தாரா குசான்றா கேமாட்டா ஏடிதேல மொணமொ மொணமொ உட்கார்றா உட்காரே கொட்டை கடிச்சிரும். கம்முனு அதெல்லாம் கடிச்சிராது பாவம். அப்படி அழுக்கு கட்டியை பார்த்து இதனை வைத்து என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி இந்து மகா சமுத்திரத்தில் தூக்கி எறிந்தார். உண்மைதான். இந்திய பெருங்கடலிலே தூக்கி எறிந்தவுடனே ஓம் என்று சொல்லக்கூடிய ஒரு அச்சரத்தின் வழியாக, ஓம் என்று சொல்லக்கூடிய ஒளியின் வழியாக உம்மை எவள் பார்வதி நான் பிறந்தேன். பகவானுடைய அழுக்கள நீங்க பிறந்தீங்க. உண்மைதான். சரி. அப்படி உமையவள் பார்வதியாக நான் பிறக்கும் பொழுது ஆடை ஆபரணங்கள் எதுவும் இல்லாமல் படிக்கு நிர்வாண கோலத்தோடு பிறந்தேன். என்னது அம்மனத்தோட உண்மைதான். நாங்கெல்லாம் பிறக்கும் போது என்ன ஜட்டி போட்டு நான் அப்படி பிறந்ததுனாலதான் நீங்க இப்படி அம்மனத்தோட பிறக்கிறீங்க. அப்படி நிர்வாண கோலத்தோடு பிறந்தேன். திக்கட்டு திசை நான்கு அலைந்து திருந்து பார்த்தேன். என்னடால் ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி ஒரு அழகிய பெண்ணாக நம்ம யார் படைக்க பிறக்க வைத்திருப்பார் படைத்திருப்பார் என்று அலைந்து திரும்பும் பொழுது ஆதி பகவான் என்று சொல்லக்கூடிய உலகமா முனிவர், ஆதி பகவான் முனிவர், ஆதி பகவான் என்று சொல்லக்கூடிய முனிவரானவர் என்னை நோக்கி வந்தார். அவரை நோக்கி ஐயா தெய்வமே என்று அருகில் ஓடினேன். பார்த்தார். என்னடா ஆச்சரியமாக இருக்கிறது. நிர்வாண கோலத்தோடு தலைவரி கோலத்தோடு பெண் நம்மளை நோக்கி வருகிறார். இது பாரு, அதாவது வருங்காலத்துல தவறாகி பேசுவார் என்று சொல்லி அவர் வைத்திருந்த ஒரு பெண்ணுக்கு தேவையான ஆடை ஆபரணம், தங்க கிரீடம், கைக்கு வேலு, முத்து மூக்குத்தி, மோகன மாலை என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கு தேவையான பட்டு புடவைகள் அனைத்தும் ஆடை ஆபரணங்கள் அனைத்தும் குடித்து மாயமாக மறைந்தார். மாயமாக மறைந்தார். என்னனால் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு பெண்ணாக நம்மளை பிறக்க வைத்து இப்படி ஆடை ஆபரணங்கள் அனைத்தும் நேர்த்தியாக கொடுத்து இந்த உலகிலே நம் மட்டும் வாழ்வதா என்று சொல்லி நான் அலைந்து திரியும் பொழுது என் நெற்றியிலிருந்து 3 துளி வேர்வையானது வந்தது. முதல் துளி வேர்வையை எடுத்து கையிலே வலித்து தூக்கி எறிந்தேன். அதிலிருந்து அழகிய சின்னஞ்சிறு குழந்தையாக பிறந்து என்னை நோக்கி அம்மா என்று ஓடி வந்தான். உண்மைதான். அம்மா என்று வந்த குழந்தைய பிள்ளை யார் என கேட்டேன். அப்படி பிள்ளை முதல்ல பிள்ளை யார் என கேட்டபடியால் அந்த குழந்தைக்கு பிள்ளையார் என்று பெயர் வந்தது. ஆமா, பிள்ளையார்னா விநாயகர். உண்மைதான். நான் பிறக்கும் பொழுது ஒரு சாதாரண மனுஷனுக்கு எத்தனை கண்ணு? 2 கண்ணு தான். 2 கண்ணு. நான் பிறக்கும் பொழுது முக்கண்ணோடு பிறந்தவள். என்னன்னா கண்ணு? இடது கண் வலது கண். என் நெற்றியில ஒரு நெற்றி கண்ணோடு பிறந்தேன். 2 கண்களும் எனக்கு சாதாரணமா பாக்குறதுக்கு. ஆனா நெற்றி கண்ணை திறந்தால் அந்த முன்னாடி எது இருந்தாலும் அப்படியே எரிந்து மடிந்து போயிடும். சாம்பல் ஆகிரும். உண்மைதான். அப்படி இந்த
குழந்தை என்னை நோக்கி வந்த உடனே பிள்ளையார் என கேட்டு ஆங்கார கோபத்தோடு நெற்றி கண்ணை திறந்து அந்த குழந்தையை எரித்து மடித்து விட்டேன். ஆமா. சரி. இரண்டாவதாக இரண்டாவது துளி வேர்வியை கையிலே வலித்து தூக்கி எறிந்த பொழுது அதிலிருந்து ஜடாமுடியோடு சுடுகாட்டு சாம்பலை எல்லாம் மேலே பூசிக்கொண்டு கஞ்சா போதையிலே என்னை கண்ணே தேதி என்று ஒரு ஆண் கட்டியணைக்கு ஓடி வந்தார். ஆமாடி. சரி. ஒரு ஆம்பளை கட்டுப்பிடிக்க வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? கோபம் வரும்ல. ஆங்கார கோபத்தோடு நெற்றி கண்ணை திறந்து அந்த ஆணை எரித்து மடித்தேன். சரி. அப்படி மடித்தேன். மூன்றாவதாக மூன்றாவது துளி வேர்வையை வலித்து கீழே தூக்கி எறிந்தேன். அதிலிருந்து பச்சை நீர் மேலியோடு ஒரு ஆண் அழகிய ஆண் பிறந்து என்னை நோக்கி கண்ணே தங்காய் என்று பாச மலர் பொழிந்தார். மூணாவது ஆமா. ஓ தங்கா அப்படின்னு வந்தது. அது ஓ தங்கா. தங்காய் என்ற உறவு கொண்டாடினே யாரும் இல்லாத நமக்கு, உறவுகள் இல்லாத நமக்கு இவர்தான் நமக்கு சரியற்ற அண்ணன். ஓ தங்கான்னு வர்றப்ப நமக்கு அண்ணன் தான். அண்ணா அப்படி என்று அண்ணா என்று ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல நடந்த விவரத்தை அனைத்தும் கூறினேன். இதுக்கு முன்னாடி ஒரு அழகிய ஒரு சின்ன பையன் வந்தானே, அவன் யாரு? இரண்டாவதாக கஞ்சா போதையில் ஒரு ஆண் வந்தாரு, அவர் யாரு என்று கேட்டதற்கு கஞ்சா போதையில வந்தவள் இந்த பார்வதிக்கேற்ற பரமன். அதனால எந்த நெற்றிக்கண் வழியாக அவரை எரித்து மடித்தாயோ அதுக நெற்றிக்கண்ணை திறந்து அந்த இருவரையும் பிறக்கவை என்றான். ஆமா. அன்னாரின் வார்த்தைக்கு மறுவார்த்தை நான் எதுவும் பேசாமல் நெற்றிக்கண்ணை திறந்து இருவரையும் பிறக்க வைத்து உடனே ஒரு ஆணுக்கு பெண் துணை, ஒரு பெண்ணுக்கு ஆண் வேணும். ஆமா. அதனால உனக்கேற்ற சரியடுத்த ஜோடி இந்த சிவபெருமான் தான். சரி. கைலிங்கிரி வாசன் சிவபெருமான் தான். அதனால இந்த சிவபெருமானை திருமணம் செய்து கோன்னு எங்க அண்ணன் என்கிட்ட சொல்ல கணவனாக ஏற்றுக்கொள். ஆமா. அண்ணன் சொன்னா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாரு. அப்படி என்று நான் சம்மதம் தெரிவித்தேன். ஆனால் அவர் ஒத்துக்கல. ஏன்னா இன்னைக்கு ஒரு கோபம் வந்த உடனே நெற்றிக்கண்ணை திறந்து என்ன அழிச்சிட்டால, இதே மாதிரி நாளைக்கு ஏதாச்சும் புருஷ மண்டாடி சண்டை வந்தா இதே மாதிரி நெற்றிக்கண்ணை திறந்து என்னை அழிச்சிருவா. அதனால கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நினைச்சா பிறகு வைக்கிறது, நினைச்சா அழிப்பா அப்படின்னு சொல்றாரு. அதற்கு என்னதான் வழி என்று கேட்கும் பொழுது பார்வதி நெற்றியில் இருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணை எடுத்து என் நெற்றியில் வைத்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நெத்திக்கண்ணை எனக்கு கொடுத்தா நான் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன், திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல எங்க அண்ணா என் முகத்தை ஒரு நக்கலா பார்த்தாரு. அண்ணன் பார்க்கும் போது நயன பாஷையில நான் கண்டுகொண்டேன். என் நெற்றியில் இருந்த எடுத்து என் நெற்றியில் இருந்த நெற்றிக்கண்ணை எடுத்து அவன் நெற்றியில நானே பதித்தேன். ஆமா. அப்படி பதிக்கிற உடனே என் நெற்றியில் இருந்து ஒரு கண்ணை புடுங்க ரத்தம் வரும்ல. ஆமா. அந்த ரத்தத்தை என் கணவர் சிவபெருமான் முதலாக இப்படி என்னை அழித்து பிடித்தார். ரத்தம் வெளியே வராம இருக்கணும். ஆமா. ரத்தத்தை அழித்து பிடிச்சா என்ன ஆகும்? ரத்தம் உறைஞ்சு போயிடும். ரத்தம் திரைந்து குங்கும பொட்டாக மாறியது. அதனாலதான் பொம்பளைக்கு குங்குமம் போட்டு வைக்கிறதா? ஆமா. அந்த நெத்திக்கிறது. ஆமா. அப்படி சிவபெருமானை மாலையிட்டேன். அந்த முதலாவது அவருக்கு இப்ப நெத்திக்கண் இருக்குதா? ஆமா. சரி சரி. நான் எனக்கு கூட பிறந்த நெத்திக்கண்ணை சிவபெருமானுக்கு வச்சு சிவபெருமானுக்கு நெத்திக்கண் நீங்க கொடுத்தது. ஆமா. சரி. அப்படி சிவபெருமானை மாலையிட்டு முதலாக வந்த குழந்தை பிள்ளையாரன் கேட்டதுல அந்த குழந்தைக்கு முதல் பேர் பிள்ளையார். பிள்ளையார் உண்மைதான். யாருன்னு கேட்டாலும் பிள்ளையார். ஆமா. இரண்டாவதாக விநாயக பெருமான் எனது மூத்த மகன். விநாயகர், கணேசன், கணபதி, தொந்தி கணபதி அப்படி என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமான் எனது முதல் பிள்ளை. இப்படியாக சிவபெருமானை மாலையிட்டு ஆணை முகன் ஒரு பிள்ளை, ஆறு முகன் ஒரு பிள்ளை. அது யாரு? ஆணை முகன் என்பது விநாயக பெருமான், ஆறு முகன் என்பது ஆறுமுகன் யாரும் தெரியாது, முருகப்பெருமான். ஓஹோ, முருகப்பெருமான். உண்மைதான். ஆறுமுகம் எங்க பக்கத்து வர ஒருத்தருக்கு அவன் ரெக்கவரிங் போயிட்டான். அவனும் கேட்கல. நானு ஆறுமுகங்கிறது முருகப்பெருமான். முருகனுக்கு ஆறுமுகன். உண்மைதான். அப்படி பரமனுக்கேற்ற பார்வதியாக வாழ்ந்து வந்தாலும் எனக்கு எத்தனை அவதாரங்கள். பர்வத ராஜருக்கு மகளாக பிறந்து பார்வதி என்ற பெயர்.
மலையரசனுக்கு மகளாக பிறந்து மலையரசு என்று பெயர். பாண்டியமார்களுக்கு மீனாட்சியாக பிறந்து சொக்கநாதனை திருமணம் செய்து மதுரையிலே மீனாட்சி என்று ஒரு பெயர். காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, திருக்கடையூர் அபிராமி, மலையனூர் அங்காளி, மேல்மருவத்தூர் ஓம் சக்தி, மாசாணியிலே பொள்ளாச்சியிலே மாசாணி அம்மனாக, உள்ளூரிலே மாரியம்மனாக காளியம்மனாக இருந்து உலக மக்களை எல்லாம் ஒரு கையிலே ஏந்தி காத்து ரட்சித்து வரக்கூடிய உலகத்தாய் உமையவள் பார்வதி நான். ஒரு விஷயம் என்ன? உங்களதான் தேடிட்டு வந்திருக்கேன். ஏன் என்னது நீ? சாமியை பார்த்தேன். எந்த சாமியா? உங்க சாமி. என் கணவரை. சரி, இது மாதிரி நான் படி வைக்க போகணும்டா. படி அளக்க செல்ல வேண்டும். உமையோட பார்வை சக்தி அழைத்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு கூப்பிட்டேன். அப்படி என்றால் என் கணவரை பார்க்க செல்ல வேண்டும். வா போகலாம். எங்கே உமையவள்? தேவி எங்கே? யாருக்கா नाम मैंने सुना था मगर प्यार क्या है या मुझको नहीं थी खबर मैं तो उल्टा दादा देवी அது மலரடிக்கே வந்தானா மல்லிகை மட்டுமே மறிக்கொழுந்து பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான வாசனாதி மலர்களை எல்லாம் பறித்து வந்து பன்னீரால் பாதம் கழுவி பட்டாடையால் நீர் துடைத்து தங்கள் மலரடி போற்றி செய்கிறேன். என்னுடைய பாதாரகமனை ஆதாரமாக படித்திருந்தாலும் இந்த அகில உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? என்னுடைய பாதாரகமனை ஆதாரமாக மனிதர்ந்தானாலும் இந்த அகில உலகத்திலே எந்த ஒரு குறையும் இல்லாமல் பூவும் போட்டாக வாழும் என்று சொல்லி மனதார வாழ்க்கையில் வாழ்க வாழ்க. ஆகட்டும் சாமி. தேவி இருந்தாலும் என்னை வரவழைத்த காரணம் இதோ தேவாதி தேவர்கள் மும்மூர்த்தி தேவர்கள் 3 பேர் அப்படி இருந்தாலும் பூலோகத்துல மக்கள் எல்லாம் என்னை எதிர்பார்த்து கூட இருக்கிறாங்க. அதனால பூலோகத்துல சென்று மக்களுக்கு படி அளந்து விட்டு பிறகு வந்து உன்னை சந்திக்கலாம் என்று நான் மனதில் நினைத்து வைக்கிறேன். அதனாலே நான் பூலோகத்தை நான் போய் வருகிறேன். அப்படியா? போய் வாருங்கள். சாமி நாதோ ஏனி இங்க வாங்க. ஏனி இங்க வாங்க. நான் புறப்படுகிறேன் கண்ணே. போறதுக்கு முன்னாடி உங்களிடத்துல ஒரு சின்ன ஒரு சந்தேகம். சந்தேகமா? ஆமா. என் மேல உனக்கு சந்தேகம்?
என்ன தெரியுமா சந்தேகம்? என்னடி சந்தேகம்? அது உலகத்தின் முதல் தெய்வம் யாரு? அது யாரு? யாரு? யாருங்க? உடனே எந்த வெற்றி கூறு? அது கூறு. என்ன உங்களே? என்னங்க? உலகத்தின் முதல் தெய்வம், அகிலத்தின் முதல் தெய்வம், அன்புடன் எங்களுக்கு. வாங்க. தேவி, முதலாக நான் பூலோகத்துக்கு புகழாபடி சொல்லி போய் கூட இருக்கும் பொழுது என்னடே வார்த்தை பேசக்கூட பலால் அழித்து விடுவேன் தெரியுமா? ஏங்க கோபம் கேட்டா அழித்து விடுவேன். கோபம் வந்தாதான் பொறுமையா இருங்க. நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கே மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். முதலாக பூலோகத்தை புகழாபடி சொல்லி போய் கூட இருக்கும் பொழுது இப்படி ஒரு தவறான வார்த்தை பேசிக் கொண்டு இருக்கிறானே, நீங்கள் கேட்டுக் கொண்டு இருக்கிறீர்கள். என்ன வாய்த்து வந்து பேசுறாரு? ஏங்க தேவி, ஒரு பிரபஞ்சம், ஆமா. அந்த பிரபஞ்சத்திற்கு உலகம் என்று பெயர். ஆமா. இந்த உலகிலே முதல் தெய்வம் யாருங்க? இது கூட தெரியாம இத்தனை வருஷம் காலமாக கல்யாணம் செஞ்சு ரெண்டு குழந்தைகள் இருக்குது. ஒட்டிக்காரதான் கேட்க சொன்னாரு. இப்ப முதல் கடவுள் உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு கோபம் வருது? ஏண்டி, நம்மளுக்கு கல்யாணம் செஞ்சு நம்மளுக்கு 2 குழந்தை இருக்கிறாங்க. ஆமா. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்துக்கு முதல் தெய்வம் யாருன்னு உங்களுக்கு தெரியாமல் போய்விட்டா 22 ஜென்மங்களாக உங்களோடு இடபாகத்திலே வாழ்ந்து வந்தேன். பகுட்ட புட்டு புடுமை ஜாக்கிரதையா பேச வேணும். இந்த சந்தேகம் எனக்கு இத்தனை நாள் இல்ல. ஆமா. இன்னைக்குதான் இந்த சந்தேகம். ஏய் தாரா சந்தேகம். முதல் கடவுள் யாருங்கிறதாலே தெரியாது. ஒட்டிக்காரருக்கு பூஜை போடும்போது தட்டுல காசு கொடுக்க மாட்டேங்குதான். அதுக்கு என்ன பிரச்சனை முடிச்சு வைங்க. வரும் எப்பங்க என்று அருள் வரும். கவலைப்படாத. அறுபது காசு அப்போ வரும். தட்டு காசு வர மாட்டேங்குது. தேவி, இந்த அகில உலகத்துக்கு முதல் தெய்வம் யாருமே கேட்டாங்க அல்லவா? யாருமே கிடையாது. இந்த 14 உலகம், இந்த 14 உலகத்திலே இந்த உலகத்துக்கு முதல் தெய்வமாக வாழ்ந்திடக்கூடிய 2011 கண்படைத்து 6ஆம் முடிவெடுத்த பரமன் சிவபெருமான் என்று நீங்கள் தான் உலகத்தின் முதல் கடவுளா? சரிங்க, சந்தேகம் தீர்ந்தது. சந்தேகம் தீர்ந்து விட்டதா? ஆமா. நான் புறப்படுகிறேன். ஓ நாதோ, அந்த நந்தி வேற இந்த நேரத்துல எங்கோ ஓடி போய்விட்டார். நாங்க ரோட்ல போறீங்க வர வேண்டிய கேக்குறேன். என்னடி? குடுத்துக்கிட்டு தான் கேக்குறேன். புருஷன்கிட்ட கேக்குறது, நான் போய் கூட என்ன வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறேன், எந்த நேரத்துல வந்து அது இப்படி இது இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிற? பட்டு போட வேணுமா? இல்லைங்க, பூ வேணுமா? வேண்டாம். நகை வேணுமா? வேண்டாம். பட்டு போட வேணுமா? அபாய ஒளி. என்ன அவனுக்கு வேணும்? தமிழ் தூரில் என்பது யாரு? தமிழ் யாரு? சூரியன் என்பது, சந்திரன் என்பது, உலகம் தாண்டிக்கு. தேவி, என்னுடைய கேள்வி, சூரியன் என்பது யாரு? சூரியன் என்பது யாரு? சந்திரன் என்பது யாரு? ஓஹோ, இது கூட உனக்கு தெரியலையா? எத்தனை வருஷ காலமா இருக்குது? பகுத்து அப்படியே புட்டு போடும் தெரியுமா? அழுவாதே. நான் யாருகிட்ட கேக்குறேன்? ரோட்ல போறீங்க வரங்கிட்ட கேக்குறேன். ஏன் புருஷன்கிட்ட தான் கேக்குறேன். ஏன் நந்தி வாங்குறது கேட்க வேண்டியதானே? நந்திக்கு என்ன தெரியும்? நந்திக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. நந்தி இந்த மாதிரி நந்தி இல்ல, நம்மளோட ஒரு இது நந்தி பந்தி. அது இல்லப்பா. தேவி, நம்மளோட இருக்கும் இல்ல, ஆமா, நந்தி வாங்கணும். அதுக்கு நான் ஏன் அவங்க கேட்க மாட்டேன், என் புருஷன்கிட்ட தான் கேட்பேன். அப்படியா? ஆமா. கண்ணே தேவி, சந்திரன் சூரியன் யாருன்னு கேட்டாய் அல்லவா? அந்த சந்திரனும் அந்த சூரியனும் யாருமே கிடையாது. என்னுடைய 2 கண்கள் என்று தெரிந்து கொள். வலது கண், இடது கண். ஒன்று என்றால் என்ன? ஒன்று என்றால் என்ன? ஒன்று என்றால் உலகமே ஒன்று. 2 சந்திரன் சூரியன். 3 மும்மூர்த்தி தேவர்கள். 4 திக்குகள் 4. 5 பஞ்சபூதங்கள் 5. 6 முருகனுக்கு 6 தலை. 7 கன்னி பெண்கள் 7. 8 திக்குகள் 8. 9 நவகிரகங்கள் 9. 10 பரந்தாமனுக்கு 10 அவதாரம் என்று. ஏங்க இத்தனையும் நீங்க சொன்னீங்க, நான் ஒத்துக்கிட்டு. ஆனால் உலகத்தின் முதல் தெய்வம் நீங்க கிடையாது.
உலகத்தின் முதல் தெய்வம் நீங்க கிடையாது. பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனம் என்றால் உலகம். உலகத்திலே நான் தான் பெரியவன். நான் தான் பெரியவன். நான் தான் பெரியவன். அடே சிவனே. ஐயா சண்டாளி. அடே சண்டாளி. என்னை பற்றி தரிக்குறமாக பேசிவிட்டாய். இந்த இடபாகத்தில் உனக்கு இடமே கிடையாது. அதனாலே ஒரு ஆண்டு காலமாக என்னை பிரிந்து இந்த மனத்தில இருக்கிறது மன பத்திரகாளி அம்மனாக போக வேண்டும். சாபம் போ. சாபத்தை கொடுத்து விட்டேன்.